ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம பசங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து நைட்டு இப்போ 12 மணி ஆக போகுது. இந்த டைமில் வந்து நம்ம எல்லாருமே பசங்கள்லாம் வந்து சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசின்னு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பசங்க எல்லாருமே சுடுகாட்டுக்கு தான் போகிறோம். இதான் பாருங்கள், நம்ம பசங்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து சுடுகாட்டுக்கு தான் போகிறோம். சரிங்களா, நான் உங்களுக்கு வீடியோலாம் பதிவு பண்ணுறோம். இது வரைக்குமே நாங்கள் யாருமே இந்த சுடுகாட்டு பக்கம் அந்த மாதிரிலாம் போனதே கிடையாது. முதல் முறையாக ட்ரை பண்ணலாம், போயிட்டு அங்கே என்ன தான் விஷயம்லாம் நடக்குது, அங்கே ஏதோ அமானுஷம்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம என்னான்ட்டு சொல்லி போயிட்டு பார்ப்போம். சரிங்களா, முதல் முறையாக ஒரு முயற்சி எடுக்கிறோம், பார்ப்போம் எப்படி முடியுதுன்னு. சரிங்களா, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சுடுகாட்டுக்கு போகிறோன்னு சொன்னோம். அதனால் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தம்பி வந்து கோயிலேருந்து குங்குமம் எடுத்துன்னு வர நம்ம எல்லோரும் வச்சுக்கணும். கையில் இருந்தால் நம்ம எந்த ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வரோம். நம்ம இப்போ கிளம்புறோம், அங்கே போயிட்டு வீடியோ போடுறோம். சபரி உனக்கு வச்சுடா. நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வந்து பயங்கர சரியான பயந்தாமொழி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னல, அவர் பேர் உள்ளே வர்றதுக்கே ஒன்றும் சுடுகாட்டுக்கே போகல, அதுலேயே தயங்குறாரு. நம்ம தம்பி ஒருத்தன் அவரை கம்பல் பண்ணி இஷ்டம் போகிறான் உள்ள. பாருங்க, தெரியாது அவர் பேசணும் வரணும். பிறகு வாங்க போலாம். எங்க தெளிவா இருக்கீங்க? அவரு மாமாங்கடா, அவர் இங்க தானே இருக்கிறாரு. நமக்கே சை குத்து நீங்க உட்காந்துருக்காரு. அவர் பேசிட்டு வரலாம் கிரி, போலாம் பேசிட்டு வரலாம். அவர் தானே பண்ணு, அது மாமா தானே. ஏய் போட சபரி மாமா அது உட்காந்துக்கிறாரு. எங்க வந்துருக்கிறீங்க? போலாமா? வேணாம். ஏய் வாங்க ஜேக்கப்பரா. கிரி கூட போடா. சபரி வரும். ஏய் ஜேக்கப்பா பொறுமையா போ. பார்த்து வாங்க, நான் டார்ச் வச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ வந்து நாங்கள் சுடுகாட்டுக்கு தான் வந்துருக்குறோம். அது எரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்க பின்னாடி. நம்ம பசங்க எல்லாருமே இப்போ சுடுகாட்டுக்கு தான் வந்துருக்குறோம். முன்னாடி எல்லாருமே போயின்னு இருக்கிறாங்க. இல்லையே பாருங்க, எல்லாருமே பயத்துல. மாமா மட்டும்தான் தைரியமா பொட்டே வைக்கல, அவர் ஒரு ஆள் போதும் எங்க கேங்ல. எல்லாம் பயத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே அவரு காப்பாத்துவாருன்ற மாமா காப்பாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கையில போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா வழி கூட இல்லை. அப்படி இருந்துமே இந்த வழியே இல்லாத இடத்துல கூட நாங்க வந்திருக்கிறோம். சரியா, நம்ம பசங்களாம் வந்து பாருங்க பயத்துல வந்து ஒருத்தன் வந்து சாமி பாட்டு வச்சுன்னு டார்ச் வச்சுன்னு வரான், ஒருத்தன் டார்ச் வச்சுன்னுக்கிறான். நம்ம மாமா வந்து தைரியமா வந்து இந்த சத்தவங்களாம் எரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எரிக்கிற இடத்துக்கே மாமா வந்து தைரியமா போயின்னு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ நம்ம சுடுகாட்டுக்கு வந்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் இல்லை, யாருமே இல்லை. இந்த டைமுக்கு நாங்கள் வந்து இங்கே வந்துருக்குறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுடுகாட்டுக்காக எல்லாருமே பசங்க வந்து பயம் உள்ளே இருக்குது. ஆனால் பயத்தை வந்து காமிச்சிக்காமல் வெளியே அவ்வளோ தைரியமாக நாங்கள் வந்து நடந்து இங்கே அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்திருக்கிறோம்.
சரியா பாருங்க. டைம் என்னடாது? அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா பாருங்க உங்களுக்கு. அந்த பில்டிங் தான் வந்து அங்கே தான் நைட்டில் வந்து அமானுஷம் மற்றபடி வினோதமான சத்தம்லாம் அந்த வீட்டில் தான் கேட்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பார்க்கறதுக்கு இது சொல்கிறது வந்து பொய்யா உண்மையா அப்படின்றது வந்து நம்ம இங்கே பார்க்கறதுக்கோசரம் தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னே தெரியல. இடம் பாருங்கள், போகிறதுக்கு வழி கூட இல்லை. அந்த பில்டிங்க்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒரே முள் செடி அது இந்த மாதிரி சேரு அப்படி மாதிரி தான் இருக்குது இடமே. வழியே இல்லை. வழியே இல்லாத இடத்துல நாங்கள் வழி போட்டுன்னு போகிறோம். ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அந்த வீட்டில் அமானுஷம் நடக்குதுன்னு சொல்கிறது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து போயின்னு இருக்கிறோம். பாருங்கள், வழியே இல்லை, பாதியே இல்லாத இடத்துல வந்து செடி கொடிமா இருக்குது. அதில் வந்து நாங்கள் மறைஞ்சி இருந்து போகிறோம். இப்படியே ஒரு வழியாக இந்த வீட்டுக்கு பார்த்து பாருங்க. இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்கில் தான் வந்து தினமும் நைட்டில் வந்து வினோதமான குரலும் கொலுசு சவுண்டும் 2-3 பேர் இந்த இடத்துல வந்து நடக்கிறதாகவும் நம்ம இந்த இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அது சமாதி. இது வந்து புதுசாக இப்போ தான் கட்டியிருப்பாங்க போல, ஒரு வாரம் தான் ஆகுது. இங்கே பாருங்கள், எங்க எங்க அமைதியா இருங்க. பாருங்க, அந்த கண்ணாடி வஞ்சமே இருக்குல்ல, அந்த இடத்துல மூலையில பாருங்க. வேணா போயிடலாம், ஏதோ இருக்காங்கண்ணா. மேல இருக்காங்க கைஸ். அங்க பாருங்க, மொட்டை மேல இருந்து எட்டி பாருங்க கைஸ். மேல பாருங்க, அந்த சந்தில எட்டி பாருங்க. பாருங்க, யாருன்னா இருக்கீங்களா? யாருன்னா இருக்கீங்களா? இருந்தா சொல்லுங்க கைஸ். பயப்படுறீங்க? உள்ளவே பார்க்க போறோம். இந்த பாத்ரூம்ல இங்க யாரும் இல்ல. யாரும் இங்க பாருங்க, யாரும் இல்ல. பாருங்க கைஸ், செக் பண்றோம். யாரும் இருக்க மாட்டாங்க நம்புறோம். யாரும் இல்ல. கைஸ் கைஸ் கைஸ், வாங்க வாங்க வாங்க. ஏதோ சந்து மாதிரி இருக்கு. இது என்னன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். இதான் படிக்கட்டு. பாருங்க, ஏதோ தொட்டி மாதிரி தான் வச்சிருப்பாங்க போல. பாருங்க, படிக்கட்டு. இது ரூமு. யாரோ போற சொல்லு, வெளியே யாரோ போற சொல்லு, கொலுசு போட்டு பாருங்க. இந்த வீட்டில் ஆல்பம் போகுது, எல்லாமே இருக்கு. இது வந்து சரியா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வந்து சரியாக முகம் தெரியல பாருங்க. எல்லாத்தையுமே பாதி தான் இருக்குது. என்னன்னே தெரியல. இந்த வீட்டில் என்ன அப்படி நடந்துச்சு, எப்படிலாம் நடந்துச்சு என்னன்ட்டு ஒன்றும் புரியல. இது ஒரே மர்மமாக இருக்குது. இந்த பில்டிங்கை வந்துருக்குறோம், என்ன நடக்க போகுது, யாருக்கு என்ன ஆகுதுன்னு ஒன்றுமே புரியாது, யாருக்குமே தெரியாது. இப்போ பாருங்கள் எல்லாமே ஃபோட்டோஸ் தான். எதுவுமே ஒழுங்காக தெரியல, யாருமே ஒழுங்காக தெரியல ஃபோட்டோஸ் எதுவுமே. இது பார்த்தாவே ஒரு பயமாக இருக்குங்க. நம்ம கைஸ் வாங்க கைஸ், வாங்க 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 கைஸ் வாங்க. மாமா மேலே போயிடலாம், மேலே போகலாம். மாமா இரு மாமா, இரு மாமா. கைஸ் இங்க பாருங்க, ஆள் உள்ள ஏறாரு, மேலே போறாரு. வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, எல்லாம் மேலே போறோம். எல்லாம் கையில பாருங்க கைஸ். இதான் ஃபர்ஸ்ட்
சரி ஓடி ஓடி